ரொம்ப சந்தோஷமான பெருமையான ஒரு விஷயம். டெப்யூட்டி சிஎம் அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு வந்து இந்த சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு பேர் வச்சு அதை துவக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் குடும்பமே ஒன்றா கூடியிருக்கோம். அண்ட் எங்கள் ஃபேமிலி சார்பாக, ஃபேன் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல் மினிஸ்டர்ஸ் அனைவருக்குமே அப்பாவுடைய ஃபேன்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, நான் மீட் பண்ணலை. சார் வந்து பிஸியாக இருந்திருந்தார். ஆனால் அந்த லெட்டர் வந்து அவர் டேபிளுக்கு போச்சு. அதனால தான் இமீடியட்டாக 2வது நாளே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த மாதிரி வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க, ஜியோ வந்துருச்சு அப்படின்னு வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சார் பார்த்துட்டாரு, கிராண்ட் பண்ணிட்டாங்க, ஜியோ வந்துடும், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. February 12 2025 அன்றைக்கி வந்து இந்த விழா நடக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது நடக்கிறதுல வந்து ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இல்லை, இது அவர் ட்வீட் பண்ணதே வந்து ஒரு ரசிகனாக நான் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சிஎம் அவர்கள். டெஃபினட்டாக ஒரு ஃபேனாக தான் இருந்திருப்பார் அப்பாவுக்கு. ஏன்னா அப்பாவுடைய பாடல்கள் பிடிக்காத ஆள் இல்லை. அண்ட் அந்த வகையில் தான் நான் பார்க்குறேன். இதில் வேறு எந்த ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோ அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அப்பா வந்து எந்த பாலிட்டிக்ஸ்க்கும் போனது கிடையாது. அவர் எந்த ஒரு பார்ட்டிக்கும் அவர் சப்போர்ட் பண்ணது கிடையாது. ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான். பட் நான் இந்த பார்ட்டி தான் அந்த பார்ட்டி தான் அப்படின்னு சொன்னதில்லை. அந்த நியூட்ரலாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன் எல்லா பார்ட்டிஸுமே வந்து அவருக்கு ஒரு ஃபேன்ஸாக இருக்காங்க, நல்லது செய்கிறாங்க. இப்போ அப்பா வாழ்ந்தது தமிழ்நாடு தான். ஆந்திராவில் பிறந்தாலுமே, நெல்லூரில் படித்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் MITயில் படிக்கிறதுக்கு சென்னைக்கு தான் வந்தார். அப்போலேருந்து இங்கே தான் இருந்தாங்க. அவர் பாடகர் ஆனதுக்கப்புறமா சென்னையில் தான் இருந்திருக்காரு. அண்ட் இண்டஸ்ட்ரி பிரிஞ்சு மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா கூட அவர் சென்னையில் தான் இருந்து தான் அந்தந்த ஊருக்கு போயிட்டு பாடலாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு பெருமை அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு சார்ந்த ஒரு விழா அப்படி இல்லை. இது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியோடைய ரசிகர்களுக்கு இது ஒரு அங்கீகாரம், இது ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ தெரியும் இங்கே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நான் அந்த மெமோரியல் கட்டி முடித்ததுக்கப்புறமா வந்து டெஃபினட்டாக அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போகலாம், அவங்க அவருடைய அவார்ட்ஸ் பார்க்கலாம், அவருடைய ஃபோட்டோஸ் பார்க்கலாம், இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அடையாளம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபேன்ஸுக்கு தான். அவர் ஃபேன்ஸ்க்காக தான் வாழ்ந்தார், பாடினது எல்லாமே அவருடைய ரசிகர்களுக்காக தான். நாங்கள் எப்போவுமே வந்து உரிமை கொண்டாடினதில்லை எங்கள் அப்பா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல் இவென்ச்சுவலி ஃபார் எஸ்பிபிஸ் ஃபேன்ஸ். இது நிரந்தரங்க. இது இனிமேல் வந்து என் காலத்துக்கு அப்புறமா கூட இது வந்து எஸ்பிபி சாலை அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இங்கே எல்லாம் கிரிக்கெட்லாம் ஆடினது அப்பாவும் இங்கே மேலே இருந்து பார்த்துட்டு அம்பைரிங்கெல்லாம் பண்ணுவார் நாங்கள் கிரிக்கெட் ஆடும்போது. ஸோ நிறைய இந்த ரோட்டில் நிறையா வாழ்ந்துருக்கோம். இந்த ட்ரைனேஜ், இந்த மழை தண்ணி நின்றுச்சு அப்படின்னா நானும் அப்பாவும் போய் அதெல்லாம் குத்தி எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய நைட்டில் வாக்கிங் பண்ணுவோம். இங்கே ஓட்டு போடுறதுக்கு இங்கே இருந்தது, இந்த ஸ்கூலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நாங்கள் நடந்து தான் போவோம் எல்லாமே. இந்த எல்லா மக்கள் எல்லாருமே எல்லாருக்கும் அப்பாவுக்கும் தெரியும். ஸோ எல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகின ஒரு ஏரியா இது. ஸோ அதனால தான் இங்கேருந்து எங்கேயும் மூவும் ஆகலை. அது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியா. அதனால் வந்து இங்கே இருந்துட்டோம். அண்ட் டெஃபினட்டாக இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். தேங்க்யூ.